எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நம்ம வீட்டில் ஜெமினி பேசுறேனுங்க. என்றாது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களாக்கா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம சோளம் போட்டு விட்டுட்டு இல்லைங்களா? நாங்களும் மழை வருன்னு பார்க்குறோம். மழையவே காணுமுங்க. வெயில் தான் பட்டை கிளப்புதுங்க. சரி இது விட்டா நீ சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு சொட்டு நீர் போடலாமன்ட்டுங்க வருங்க. ஓசு மேவரத்தானப்பில் இருந்துச்சுங்க. எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கிளவரத்தானப்பில் போட்டுக்கிறோமுங்க. பார்க்குறக்கு என்ன ஓசனமாக சின்னதாக தான் தெரியுதுங்க. ஆனால் வெயிட்டுங்க அப்பா ஒரு வாடுங்க. இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் எடுத்து அந்தந்த ஹோல்டரில் மாட்டி போடணுமுங்க. அவரெல்லாம் ஃபுல்லாக ஹோல்டரில் மாட்டி விடுவாருங்க. நான் ஃபுல்லாக இழுத்த விடணுமுங்க. தெற்கு வடக்கு போட்டு விடணுமுங்க. ஏன் கேட்குறீங்க? வெயில் சரியான வெயிலுங்க. நீ அப்புறம் மழை வரலின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான், நீங்கள் போட்ட சோளம் வீணாக போயிரு. அதனால தான் சரி சொட்டு நீரையாவது போட்டு விடலாமல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. ஆனுங்க அது இன்னைக்குன்னு பார்த்து அது என்னமோ வெயில். நானும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு துளி வெயில் வராது, மோடமாகவே இருக்குது. வீட்டை விட்டு காட்டுக்குள்ளே வேலை செய்யலாம் பார்த்தா வெயில் சரியான வெயிலாக இருக்குது பாருங்க. அவடத்தாலேருந்து இந்த ஓட்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் மாட்டிக்கிறோமுங்க. அவர் அங்கே மாட்டி மாட்டி விடுவார். நான் இழுத்து கொண்டு வரணுங்க. ஓசை இழுத்து கொண்டு வந்து இந்த ஓட்டில் விடணும். அப்படி தான் மாட்டிகிட்டு இருக்கிறோமுங்க. அது ஏன் கேட்குறீங்க? வெயில்னால் வெயில் எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சு வாங்குது. சேர்த்த நேரம் உட்காந்திக்கலான்ட்டு உட்காந்துட்டுனுங்க. அவர் ஏதோ அந்த இடத்துல ஓசை காணுன்ட்டு குளிப்பறைச்சிட்டு கிடந்தாரு. நான் சேர்த்த நேரம் அப்படியே உட்காரலாமட்டு உட்காந்துங்க. பாருங்க வேர்த்து பூத்து அடாடா வெயில் ஆனால் அடிக்கிறது தெரியுதுங்களா முகத்தில்? சரியான வெயிலுங்க. வேர்த்து பூத்து போச்சு. சரி இனி உட்காந்த வேலைக்காகாதுன்னு திருப்பி மெந்திரிச்சு ஓசி இழுக்க ஆரம்பிச்சிட்டோமுங்க. ஆனுங்க இதெல்லாம் நீ இழுத்து பாருங்க. முக்கால்வாசி முடிச்சாச்சுங்கன்னு ஒரு காவாசி தானுங்க. எல்லாம் முடிச்சு விட்டு போட்டு தண்ணி விட்டு செக் பண்ணணுமுங்க வருதா இல்லையான்னு. எல்லாம் முடிச்சாச்சுங்க. இப்போ நம்மளால தண்ணி விட்டு போட்டு செக் பண்ணுறங்க. சில இதெல்லாம் அடைச்சி கிடக்குமுங்க. அடைச்சி கிடந்ததுன்னா அதை ஓசெல்லாம் குத்தி குத்தி விடணுங்க. இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா 2 நாளைக்கு விடாமல் விட்டோம்னா அப்படியே ஃபுல்லாக அந்த மண்ணு ஃபுல்லாக ஈரமாயிருங்க. பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வருங்க நம்ம பப்பி இங்கே படுத்து கிடக்குது. பப்பியே பப்பியோ திரும்பி பார்க்குதா பப்பியே? அட ஒரு மனசு கூப்பிட்றோம்ல, திரும்பி பார்க்கணுமே இல்லையா? அதுவும் நம்ம கூட வேலை நாம் எங்கே போனாலும் அது வந்துருமுங்க. வெயிலுக்கு பாவம் அதுக்கும் செத்த நேரம் நிழல் கிடைக்கிட்டுன்னு அப்படியே அந்த நிழலில் படுத்துருக்குது. இல்லை குழுன்னு இருக்கட்டும் தானுங்க. நீ போய் இந்த ஓசெல்லாம் கரெக்ட் பண்ணி விடணுங்க. தண்ணி எல்லா பக்கம் வருதா இல்லை ஏதாவது அடைச்சிக்கு தான் போய் பார்க்கணுமுங்க. அப்புறம் ஏதாவது உடஞ்சி கிடந்திருந்தா அதுக்கு ஹோல்டர் போட்டு மாட்டி விடணுங்க. அதெல்லாம் என்ற வண்ணாடி செக் பண்ண சொன்னாருங்க. பாருங்க இவ்வளத்தால் ஒன்று உடஞ்சி கிடக்குதுங்க. இது எப்படி என்ன பண்ணணும்னா இதை வெட்டி விட்டுங்க. பாருங்க இது ஒரு நீல கலரில் ஒரு ஹோல்டராட்டு ஒன்று இருக்குமுங்க. அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டோம்னா தண்ணி லீக்கேஜ் ஆகாதுங்க. இதில் பழைய ஓசுங்களா ரொம்ப நாள் அப்படியே கடந்தனால அங்கங்கே உடஞ்சி கிடக்குங்க. பார்த்தீங்களா ஒன்றும் வரலிங்க. இந்த மாதிரி எல்லாம் விட்டாச்சுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. எல்லாமே பாருங்கள் எல்லா பக்கம் தண்ணி வருதுன்னு செக் பண்ணியாச்சு. இந்த தளவு வந்து கழட்டி விட்ருப்போங்க. அந்த தளவு போய் பார்த்து போட்டு அங்கே தண்ணி வருதா நல்லா ஃபோர்ஸாக வந்துச்சுன்னா சேறு மண் ஏதாவது அடைச்சி கிடந்தா அதெல்லாம் அடிச்சிட்டு வந்துடுங்க. அது நல்லா வந்ததுக்கப்புறமா அதை போய் மாட்டி மடக்கி விட்டோம்னா வேலை முடிஞ்சுங்க. அவ்வளோதானுங்க. ஒரு வழி எல்லாம் நலையுதான் எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் சோறு திங்க போகணும். மணி பார்த்திங்கன்னா 4:30 ஆயிடுச்சுங்க. போயிட்டு வரட்டுங்களா? எல்லாத்துக்கும் வரணுங்க.